من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله اما بعد. கணிதத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் இந்த வருடத்தின் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கடந்த நாட்களில் நாம் வைத்த நோன்புகள், நாம் செய்த இபாதத்துகள், நாம் தொழுத இரவு தொழுகைகள், நாம் செய்த தர்மங்கள், இன்னொரு நல்ல அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அவனது தனிப்பெரும் கிருபையினால் மகத்தான அருளை நமக்கு நல்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இயல்பாக பல குணங்களை அமைத்திருக்கிறார். அவ்வாறு அவன் அமைத்திருக்கக்கூடிய குணங்களில் ஒன்றுதான் அழுகை என்ற குணம். அழக்கூடிய பழக்கம், சப்தமிட்டு அழுகின்ற இந்த பழக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயமாகிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. மற்ற விலங்கினங்களுக்கு கூட அழுகிற தன்மை இருக்கிறது, ஆனால் சத்தமிட்டு அழாது. அது அழுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சில விலங்கினங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் சத்தமிட்டு அழுகிற பழக்கம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த அழுகை மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் இளகு தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். யாருடைய உள்ளம் கல்லாய் இறுகி போய்விட்டதோ அவர்களது கண்களில் இருந்து ஒருபோதும் கண்ணீர் வராது. அழுகாத மாதிரி நடிக்கிறதுனால அவங்களால நடிக்க முடியாது. அளவுன்னு அவங்க நடிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால என்ன செய்ய முடியாது. நமக்கெல்லாம் அது செட் ஆகலப்பா, அழகா நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு சிலருடைய உள்ளம் அல்லாஹ் சொல்வதை போன்று உங்களது உள்ளங்கள் கல்களை போன்று இறுகி போய்விட்டது. அந்த இறுகுதலில் கல்லை விட உங்களது உள்ளம் கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார். யாரை பார்த்து? பனி இஸ்ரவேலர்களை பார்த்து. அப்படி கல்லுன்னு அல்லாஹ் சொல்லி போட்டு அவருடைய உள்ளங்களை கல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், ஒரு சில நேரங்களில் கற்கள் வெடித்து கூட அதிலிருந்து உள்ளே இருந்து தண்ணீர் ஊற்றுகள் வெளிப்படுகின்றன. ஒரு சில பாறைகள் கூட அல்லாஹ்வின் அச்சத்தினால் வெடித்து சிதறுகின்றன. ஆனால் அதை விடவெல்லாம் உங்களது உள்ளம் மோசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ரவேலர்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அழுகை இது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம். அழுகை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்ற அடையாளம். அழுகை மனிதன் ஒரு கோழை என்பதை
வெளிப்படுத்துகிற அடையாளம். அழுகை தனது இயலாமையை வெளிப்படுத்துகிற அடையாளம். அழுகை மனிதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது, அபரிமிதமான சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அடையாளம். இப்படி அழுகைக்கு பின்னால் இத்தனை குணங்கள் அமைந்திருக்கிறது. மனுஷனுடைய இயலாமை, மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய பாசம், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் இழகுதல் தன்மை, மனிதன் உள்ளத்தில் இருக்கும் பயம், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரே நம்பிக்கை இல்லாத ஸ்திரத்தன்மை இல்லாத தன்மை, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அழுகை இருக்கிறது. எப்பொழுதிலிருந்து மனிதன் அழ ஆரம்பிக்கிறார்? எப்பொழுது அழ ஆரம்பிக்கிறோம்? பிறக்கிறப்பையே அழுகையோடுதான் மனிதன் நாம் பிறக்கின்ற பொழுது அழாவிட்டால் தான் பிரச்சனை. ஐயோ பிள்ளை பிறகு இன்னும் எவ்வளவு நேரமா அழுகிறேன் என்று என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்ப அழுதல் என்பது மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்குள்ள அடையாளத்திலும் ஒன்று. அதுதான் பிள்ளை உயிரோடு இருக்கு, நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள அடையாளத்திலும் ஒன்று. இப்படி எல்லா வகையான அடையாளங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு இயல்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுகையை வைத்திருக்கிறார். எதுக்கெல்லாம் மனுஷன் அழுகிறான்? அழுகிறது கூடுமா கூடாதா? கூடும். சரி, எதுக்கு அழுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது, எதை வரவேற்கிறது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். நாம எப்பெல்லாம் அழுவோம், எப்பொழுதெல்லாம் நமக்கு அழுகை வரும் என்றால், பெரும்பாலும் ஆண்கள் இடத்தில் இப்படி சொல்லி நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆம்பளை பிள்ளைனா அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளைனா அழக்கூடாது, பொம்பளை பிள்ளை மட்டும்தான் அழணும். இப்படியே சொல்லி வளர்த்ததுனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே எங்க இருந்துதான் ஒப்பாரி வருது? பெண்கள் பகுதியில் இருந்துதான் சத்தம் ஒப்பாரி வருது. எவ்வளவு பெரிய சிரமமா இருந்தாலும் கூட ஆண்கள் தங்களது அழுகையை அடக்கிக் கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாம் எதுவும் ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் மட்டும்தான் அழ வேண்டும், ஆண்கள் அழக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறதா என்று சொன்னார். அழ சொல்றது இஸ்லாம் என்ன சொல்கிறது? அழுன்னு சொல்றது. இந்த அழுகைக்கு பின்னால் அறிவியல் பூர்வமான பல ஆரோக்கியங்களை தரக்கூடிய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. அதையெல்லாம் பற்றி இப்ப பேசுவதற்கிறார்கள். அழ சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அழுன்னு சொல்லுது. கசீரா கசீரா, கொஞ்சமா சிரிங்க, அதிகமா அழுங்க அப்படின்னு சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுல ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆண்கள் அழக்கூடாது, கண்ணீரை வெளிப்படுத்த கூடாது என்ற ஒரு திட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறதா சார்? அப்படியெல்லாம் இல்லை. மொத்தம் பொதுவாகத்தான் சொல்கிறது, கொஞ்சமா சிரிங்க, அதிகமா அழுங்க என்று சொல்றது. சரி, நாம பொதுவா எப்ப எதுக்கெல்லாம் அழுகிறோம் அப்படின்னா, ஒண்ணு உடலில் ஏதாவது வேதனைகள் ஏற்பட்டால் அழுகை வருகிறது. தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டுச்சுன்னா அப்ப மனுஷனுக்கு நமக்கு அழுகை வருகிறது. அல்லது நாம நினைச்சது நடக்காத பொழுது அழுகை வருகிறது. எனக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுகின்ற போது, அது பொருளாதார ரீதியாக இழப்புகளாக இருக்கலாம், தொழில் சார்ந்த இழப்புகளாக இருக்கலாம், அல்லது யாரின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை நாம் இழந்து நிற்கின்ற போது நம்மை அறியாமல் அழுகை ஆர்ப்பரித்து வெளியே செய்கிறது வருகிறது. சரி, வேற எதுக்கு அழுகிறோம் என்று சொன்னால் இப்படி பல காரணங்களை சொல்லலாம். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல ஒருத்தர் அழுவதை பார்த்தால் நமக்கு எந்த காரணமும் இல்லை, நமக்கு அழுகிறோம். அழுகிறத பார்த்தாலே என்ன செய்யணும்? நமக்கு அழுக ஒரு ஆரம்பிச்சு. ஒருத்தர் அழுகிறத பார்த்தா எனக்கு உள்ள இழக்கணும். அந்த அந்த உள்ளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார். இறைவா, எனக்கு இந்த கடினமான உள்ளத்தை கொடுக்கிறாங்க கேட்டிருக்காங்க. இழகுது ஒரு மனிதனுடைய சிரமத்தை பார்த்து, ஒரு மனிதன் படுகிற கஷ்டத்தை பார்க்கின்ற போது என்னை அறியாமல் என் உள்ளம் இழகுது.
அதற்காக என் கண்கள் பணிய வேண்டும். அதை இஸ்லாம் வரவேற்கிறது. அப்ப அடுத்தவங்க அழுகிறத பார்த்து நமக்கு அழுகை வருகிறது. ஒரு சில நேரங்கள்ல இந்த தன்மையோடு தான் என்ன அப்படின்னா, சீரியல்ல அங்க உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் அழுதா வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் மூசு மூசுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். என்னப்பா நடக்குது அங்கே? அவன் அழுத வர்றதுக்காக என்ன பண்றாங்க? ஈஸ்வரின் கண்ணில் தடவிட்டு மூசு மூசுன்னு அழுகிறேன், அதுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அவன் அழுதா பணம். நம்ம அம்மா இந்த வீட்டுல உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆகி போச்சு, ஐயோ இப்படி ஆகி போட்டு என்ன செய்யறாங்க உட்கார்ந்து கண்ணீரை தார தாரையாக படிக்கிறத நம்ம பார்க்கணும். டிவி சீரியல்ல ஒரு 2.5 மணி நேரம் படக்காட்சி இருந்துச்சுன்னா அதுல ஒரு 20 நிமிஷம் எமோஷனல் காட்சி வைக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். 20 நிமிஷம் அழ வைக்கணும். காமெடிக்கு ஒரு சில நடிகர்களை போட்டு விட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சில நேரத்தை கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் எமோஷனலுக்காக ஒதுக்கிறாங்க. வந்து பார்த்தா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு போடுவாங்க. எதுக்கு? வந்து சிரிக்கவும் செய்யும் அழுகவும் செய்யும். காசை கொடுத்துட்டு என்ன செய்யுது? சிரிச்சுட்டு போவோம், அழுதுட்டு போவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க? கூப்பிடுறாங்க. அவன் படத்தை பார்த்து நமக்கு அழுக வருது. ஏன் வருதுன்னா இயல்பு அப்படி அல்ல அமைச்சிருக்கான். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா உனக்கு அழுக வரணும், அடுத்தவங்க சிரமப்படுறத பார்த்தா உனக்கு அழுக வரணும் அப்படிங்கிற இயல்பை வைத்திருக்கிறான். அதை டிவி சீரியல் ஆட்களும் சினிமாக்காரனும் காசாக்கிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவார்கள் உட்கார்ந்து மூசு மூசு அழுதுட்டு இருக்காங்க. சரி, இந்த அழுகைகள் இருக்குதா இல்ல? என்னுடைய இழப்புக்காக, என் அன்புக்காக, என் உடல் வேதனைக்காக, என் நோய்க்காக, இந்த அழுகைகளுக்கு எல்லாம் மத்தியில் எந்த அழுகை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அழுகை? எந்த அழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார் என்று சொன்னார்? அல்லாஹ்வின் அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய அன்பினால், மறுமையை பற்றிய சிந்தனையினால் யாருடைய கண்கள் பணிகிறதோ அழுகிறதோ அந்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்-ஐனானி லா யுஸ்ஸுஹுமா அன்-நார். 2 கண்கள் இருக்கிறது, அந்த 2 கண்களை நரக நெருப்பும் தீண்டாது என்று சொன்னார். ஒன்று என்னது? ஐனுல் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ். எந்த கண்கள் இறைவனின் அச்சத்தினால் அழுகிறதோ அந்த கண்கள் நரகத்துக்கு போகாத, நரகம் தீண்டாது. ஒரு ஐனும் யஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருக்கக்கூடிய கண்கள். இரவு நேர தொழுகையில் நம்ம விழித்திருக்கிறோம், இறைவனுடைய பாதை. அல்லது போருக்கு செல்கின்ற பொழுது போரை படையை பாதுகாப்பதற்காக ஒரு சில காவலர்களை நியமனம் செய்திருப்பார்கள். அவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எதிரிகளின் மூலம் எந்த இடர்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக காவலுக்காக செல்லாத நியமனம் செய்திருப்பார்கள். அவர்கள் யஹ்ருஸ், அந்த படையை பாதுகாத்து விழித்திருப்பார்கள். அந்த கண்களும் என்ன செய்யாது? நரகத்திற்கு போகாது என்று சொல்லிக்கிறாங்க. எந்த அழுகை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? அந்த அழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நாம் நினைத்து, மறுமையை நினைத்து, மறுமையில் உள்ள நரக வேதனை இவைகளை நினைத்து, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கை நினைத்து, எவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்? நம்ம கேட்கிறோம், அழுகணும், அழுகை என்பதாக கேட்கிறோம். ஆனால் என்னுடைய மனதில் இன்னும் அழுவதற்கு தயாரில்லை. நான் அழுவதை கோழையின் அடையாளமாக நான் நினைக்கிறேன். அப்படி என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மனிதன் தன்னை கூடி குறுக்கி கொண்டு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் யார்? நான் யாருங்க? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் யார்? லாஸ்ட் நான் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை எதை ஒப்பிட முடியும்? ஒன்றுமில்லை, தூசல்ல அதற்கும் ஒன்றுமில்லை.
மற்றவர்களை நிப்பாட்டப்படுவீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பதறுகிறார்கள். என்ன பதறாங்க? யார் சொல்லல ஐநன் நிசா, ஐநன் நிசா, நிர்வாணமாக அழைத்து வரப்படுவோம் என்று சொன்னால் எங்கள் பெண்களுடைய நிலைமை என்ன யார் சொல்லலாம் என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா அல் அம்ரு அஷத்து மின்ஹா. அங்க யாரையும் பார்த்து ரசிக்கிற மரநிலைமைகள் இருக்க முடியாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நான் எந்த மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தேனோ, இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேனோ, இல்லை என்று நான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டு என்னென்ன அநியாயங்களை நான் புரிந்து கொண்டிருந்தேனோ அதற்கெல்லாம் விழிவாக அல்லாஹ் அந்த மறுமையை கொண்டு வந்து அல்லாஹ் என்னை நிப்பாட்டி விட்டாக. இது என்ன நடக்க போகிறது? மறுமையின் சூழலை அல்லாஹ் மேலும் மேலும் அகோரப்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார், அல்லாஹ் கோபமாக இருப்பான். எந்த அளவுக்கு கோபமாக இருப்பான்? எந்த நபியும் அல்லாஹ்விடத்தில் சென்று பேச முடியாது. நபிமார்கள் பயப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் சென்று பேசுவதற்கு பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபமாக இருப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார் தெரியுமா? இந்த பயத்தை கொண்டு கொள்வதற்கு சூரத்து பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரக ஜஹன்னம் என்று சொல்லப்படுகிற நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். விளக்கம் சொன்னார்கள், அந்த ஜஹன்னம் என்பதற்கு 70,000 கடிவாளங்கள் இடப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 வழக்குவார்கள் என்று இழுத்து வருவார்கள். அதில் உள்ள நெருப்பு ஒன்று மற்றொன்றை தின்பதை போன்று மக்களுடைய கண்களுக்கு. அதில் உஷ்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் கொளுத்தி போடுகிற தீ, நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய இந்த தீக்கு எவ்வளவு வேகம் இருக்கிறதோ இதை விட 70 மடங்கு வேகம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய நரகத்தை கொண்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னால் பாட்டுவார். எந்த நரகத்தை நாம் குறிப்பிட்டோமோ அந்த நரகம் கண்முன்னா கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறது. எனக்கு என்ன நடக்கும்? நான் தொழுது தொழுகைக்கு, நான் வைத்த நோட்டு எங்கே, நான் கொடுத்த சகாத் எங்கே, நான் செய்த தர்மம் எங்கே, இவைகளெல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா? எனக்கு பலன் தருமா தராதா? எனக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பானா சுத்தத்தை கொடுப்பானா? நான் செய்த பாவங்கள் அனைத்தும் திரைமறைவுக்கு பின்னால் இருப்பிலே தனியாக தனிப்பட்ட முறையே நான் செய்துவிட்ட பாவங்கள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்து நான் நிற்கின்ற போது நான் என்ன நிலைமைக்கு உள்ளாகுவேன் என்ற அந்த பயம் மட்டும்தான் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குவேன் தவிர யாரையும் பார்த்து ரசிக்கிற நிலைமையில் இருக்க முடியாது. நாமே இந்த உலகத்தில் பல சந்தர்ப்பங்களில் அதை அனுபவித்திருக்கிறோம். ஏதோ ஒன்று நான் நினைச்சது நடக்கல, ஏதோ ஒன்று என்னுடைய மைண்டை முழுமையா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, என்னுடைய மைண்டை முழுமையா ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ஒரு செயல் நடந்து போச்சுன்னா நான் ரோட்ல நடந்து போவேன். எனக்கு தெரிஞ்சவங்க என்னை எதிர்த்து வருவார்கள், சலாம் சொல்லுவார்கள். ஆனா அவர் என்ன வர்றாரு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் என்ன பார்த்து எனக்கு என்ன சொல்றாரு எதுவுமே எனக்கு தெரியாது. இதை நான் ஒவ்வொருவரும் பல சந்தர்ப்பங்களில் போயிட்டோம். என்ன மாதிரி நான் வந்தேன், உங்களுக்கு சலாம் சொன்னேன், நீங்க பதிலோடு சொல்லிடுறது இல்லை, நான் ஏதோ ஒரு மைண்டில் நான் போயிட்டேன். உலகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு ஏமாற்றுதலை கொடுத்தா என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் நரகத்தை கொண்டு வந்து அல்லா நிப்பாட்டி விட்டு உனக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது, நீ அல்லா கேட்க போகிறான், உனக்கு முடிவு தெரிய போகிறது என்ற ஒரு நிலைமை எனக்கு முன்னால் வந்து நின்றால் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தால் அப்புறம் அசத்து யாரும் யாரையும் பார்த்து ரசிக்கிறது மாதிரி இருக்காங்க. எல்லோரும் என்னுடைய ஆத்மா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு எதை அல்லா முடிவாக தரப்போகிறார். அத்தல் அன்பியா நபிமார்கள் கூட யாரும் செய்யலாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எந்த நபிகள் சொன்னார்கள்? அந்த நேரத்துல வெயிலில் எல்லோரும் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ
தன்னுடைய அரிசி அந்த அரிசனுடைய நிழலை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அந்த நிழலுக்கு கீழே பல சிம்மாசனங்கள் போடப்பட்டிருக்கும், ஆசனங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த ஆசனங்களில் ஒரு சில கூட்டத்தினர்கள் அமர வைக்கப்படும். எப்படி மக்கள் எல்லாம் வெயிலை தகித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அரிசுக்கு கீழே நிழல் கொடுத்து அவர்களை உட்கார வைப்பான், ஆசுவாசப்படுத்துவான். உட்கார, நீங்க அல்ல தேவையில்லை, உனக்கு எந்த பயமும் இல்லை, உனக்கு எந்த அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலரை உட்கார வைப்பான். அவர்கள் யார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சபஅத்து யுதில்லுஹுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா பில் அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இல்லாத அந்த மக்கள் பெருவெளியில் அல்லாஹ் 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தன் அரிசிக்கு கீழே நிழல் கொடுத்து அமர வைப்பார். அவர்களில் ஸல்லல்லாஹு 7 பேரை பட்டியல் போடுகிறார். 7 பேர் என்றால் 7 குலங்களை பட்டியல் போடுகிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அரிசிக்கு வந்தார். அமைதியா, எந்த பயமும் இல்லாம, எந்த அச்சமும் இல்லாம, நிம்மதியாக, அழுகை இல்லாமல், திகட்டல் இல்லாமல் உட்கார வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? வரஜுல் ذكرல்லாஹ خاليا وفاضت منه. அல்லாஹ் ஒரு மனிதன் தனியாக அமர்ந்து அல்லாஹ்வை நினைக்கிறார், அல்லாஹ்வுடைய இடத்தை நினைக்கிறார், அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைக்கிறார், நாளை மறுமையில் இருக்கும் அந்த அமளிகளை நினைக்கிறார். நினைத்து பார்த்து தன் பாவங்களை நினைத்து பார்த்து அவன் கண்கள் கண்ணீர் சொல்கிறது. இப்படி யார் ஒரு சுட்டு கண்ணீர் வடித்தார்? தப்பே மன்னிச்சிருந்தாங்க, தெரியாம பண்ணினேன், மனமோட்டாக பண்ணினேன், உன் வல்லமையை அறியாமல் சொல்லிவிட்டேன், மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கை நீட்டி மன்றாடி எவர்கள் அழுதார்கள் அவர்களை அல்லாஹ் மறுமையில் அழவிடமாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மறுமையில் சிரமப்பட விட மாட்டார். தன் அரிசுக்கு கீழே அல்லாஹ் அவர்களை அமர வைப்பார். அல்லாஹ் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதற்கும் அழுகிறோம், இதற்கும் அழுகிறோம். இந்த ரமலானில் கூட எத்தனை முறை என் பாவங்களை நினைத்து நான் அழுத நாட்கள், நிமிடங்கள் எத்தனை. காலையில சதுர்த்தி சாப்பிடுறேன், நல்ல வயிறு விட்டு சாப்பிடுறேன், சுபூத்தோடு படுத்து தூங்குறேன், லோருக்கு எழுதுகிறேன், லோகர் தொழுகிறேன், அசர தொழுகிறேன், அசர தொழுது சமோசா எங்க இருக்கு, வடை எங்க இருக்கு தேடி அலைகிறேன், கொண்டு வந்து என்ன செய்யறேன், இஃப்தார் செய்யறேன். இஃப்தாருக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, இஷா தொழுகையில் கலந்து கொள்கிறேன், தராவி தொழுகிறேன், வீட்டில் போய் அன்பு கழிச்சு படுத்து தூங்குறேன். அதுவே ரமலான், இதுதான் ரமலான். அல்லாஹ் இதற்குத்தான் ரமலானை கொடுத்திருக்கிறான். இதற்குத்தான் எனக்கு அல்லாஹ் வருட வருடம் ரமலானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது தனிப்பெரும் கிருபையினால் மனிதனுடைய இயல்பு, பாவம் செய்கிற இயல்பு இருக்கிறது. அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நாளை மறுமையில் அவனை நாம் சந்திக்கின்ற பொழுது பாவமற்றவர்களாக நாம் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த விருப்பத்தின் அடையாளம் தான் அல்லாஹ் என்னை தொலை சொல்றான். தொழுதாவது பாவத்தை போக்கிக்க, நோம்பு வச்சாவது பாவத்தை போக்கிக்கோ, ரமலானிலாவது ஒரு பாவத்தை போக்கிக்கோ என்றான சந்தர்ப்பங்களை மீண்டும் 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 வணங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? எதிர்ப்பு அழுகிறது. சினிமாவை பார்த்துட்டு, சீரியலை பார்த்துட்டு அவளுகின்ற அழுகை என் பாவத்தை நினைத்து எனக்கு வந்திருக்கிறதா? அந்த அழுகை எனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறதுக்கு மறுக்கிறோம்? என் மனசு ஏன் மறுக்குது? இதை ஒருத்தர் போய் உதவி கேட்க போறோம், ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும், நிர்பந்தமா வேணும். நான் அவர்கிட்ட போய் எப்படி பேசுவேன்? இது ரியல், இது இப்படி இல்லையா? அது போய் நம்ம பேசுறப்ப கஷ்டம், எல்லாத்தையும்
சொல்லி எப்படி சொன்னா அவர் மனசு நிறைஞ்சு கொடுப்பாரோ அப்படியெல்லாம் நான் பேசுறது இல்லையா? இல்ல அல்லாஹ் இந்த மனிதர்களை விட கொஞ்சம் கீழா யார்கிட்ட போய் நம்ம பேசுறோமோ அவர் உள்ளத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் அல்லாஹ் இருந்தார். இதையும் நான் மறக்கிறேன். அந்த ரப்பல் எனக்கு உடலையும் உயிரையும் எனக்கு உடலையும் எனக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுத்த அந்த ரப்பல் எனக்கு முன்னாடி அழுகுவதற்கு அவன் முன்னாடி சரண்டராகுவதற்கு அவனிடத்தில் என்னை ஒப்படைப்பதற்கு என் மனசு ஏன் தயங்குகிறது? எத்தனை தடவை அழுகிறது? உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாடிக்கைகளை கூட கேட்டு பாருங்க. எனக்கு யாரும் அல்லா மனசுக்கு இறந்துருக்கேன், எனக்கு அழுக வந்திருக்கு. நீங்கள் கேவலமாக நினைக்கிறீர்கள். இளைஞர்கள் கேவலமாக நினைக்கிறீர்கள். அல்லாஹ் நினைத்து அழுவதை கேவலமாக நினைக்கிறீர்கள் அல்ல. பாரசீகத்தின் மீது போர் தொடுத்து சென்ற மிகப்பெரிய படை சஹாபாக்களுடைய படை. நாம வெறும் எவ்வளவுதான் இருந்தோம்? 3000 பேர் தான் இருந்தோம். 3 லட்சம் பேர் இருந்தார்கள். 3 லட்சம் பேரால் இந்த 3000 பேரை சமாளிக்க முடியவில்லை. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய போர் திறன் பெற்றவர்களாக வெற்றி உறுதி பெற்றவர்களாக சஹாபாக்கள். என்னடா இந்த 3000 பேர் இருக்காங்க, ஜெயிக்க முடியல, உங்களுடைய எண்ணங்கள் நடக்குது, பார்த்து விட்டு வா என்று உளவாளியை அனுப்பிய போது அவர் மறுநாள் காலையில் வந்து தன் அரசனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வபில்லைலி புகாஅன் வபின்னஹாரி புஸான். இரவிலே பார்த்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள், பகலிலே போர்படை வீரர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நான் நமக்கு இரவில் முஸல்லாவில் உட்கார்ந்து இறைவா எங்களுக்கு வெற்றியை கொடு, எங்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே சரண்டராகி அழக்கூடியவர்களாக நான் அவர்களை பார்த்தேன். பகல் பொழுதிலே போர்படையில் வந்து நிற்கக்கூடிய வீரர்களாக நான் அவர்களை பார்க்கிறேன். இதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய தந்திரம், இதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய சாமர்த்தியம், இதுதான் உண்மை. இதை கேட்டு சொன்னா இந்த அரசன் நிச்சயமா அவர்களால் வெற்றி கொள்ளப்படுவோம். அவங்க எதை நம்பல தெரியுமா? தன்னுடைய ஆயுதத்தை, தன்னிடமிருக்கும் பலத்தை, தன்னிடமிருக்கும் திறமையை எதையுமே சகாபாக்கள் நம்பல. ஏன் நம்புறாங்க? இந்த 3 லட்சம் பேரு 30 லட்சம் பேரு அது பிரச்சனை இல்லை. அது இங்க எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, ஆயுத பிரச்சனை இல்லை, ஆட்கள் பிரச்சனை இல்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது நீ. அதுல எங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ்விடத்தில் படை வீரர்களாக இருந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். ஏன் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்? அழக பத்ருடைய யுத்தத்தில் மறுநாள் போர் நடக்க போகிறது. வெறும் 313 சஹாபாக்கள், அந்த பக்கம் 1000 பேர் ஆயுதம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் நாள் இரவு விட்டு அழுகிறார்கள். எப்படி அழுகிறார்கள்? அபூபக்கரும் உமரும் பார்த்து திகைக்கும் அளவுக்கு அழுகிறார்கள். நம்ம சொல்றோம்ல ஆம்பளைங்க அழுவ கூடாது, நம்மளாம் நபிஸல்லல்லாஹு அவர்களை விட பெரிய ஆம்பளையா? அல்ல இல்ல. நபிஸல்லல்லாஹு அழுகிறார்கள். உமரும் அபூபக்கரும் பார்த்து என்ன நபி இப்படி அழுகிறாங்க என்று திகைக்கும் அளவுக்கு ருக்கூவிலும் சுஜூதிலும் விழுந்து அழுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது நாவிலிருந்து வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். சஹீஹுல் ஜப்தி வல் துபுர். இந்த படை விரட்டி அடிக்கப்படும், அவர்கள் விரட்டடித்து ஓடுவார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் நபியின் நாவிலிருந்து வெளிப்படுத்துகிறார். அபூபக்கர் ஸிதீக் அவர்களை தூக்குகிறார்கள். சலாத் தூக்கி கஃபாக்க யா ரசூலல்லாஹ் நபியை போ அப்படிப்பார். அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவார் என்று நபியை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுநாள் வசனத்தை இறக்குகிறார். வலக்கத் நஸரகுல்லாஹ் பிபத்ரி வ அன்தும் நீங்கள் பதிலே குறைவாக இருந்தபோது நாம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து காப்பாற்றோம். கொடுக்கல. 313 பேர் தான், 70 பேர் கொண்டாங்க, 1000 பேர் அடித்து விரட்டப்பட்டாங்க. மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் கொடுக்கிறார். சஹாபாக்கள் இருந்து வெறும் 12 சஹாபாக்கள் மட்டும்தான் செய்கிறார். இஸ்லாத்தினுடைய முதல் போர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கிறார். இப்ப இந்த அழுகை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிற்கு போயிட்டு வந்தது அடிச்ச அடி, உடலெல்லாம் ரத்தம், வழியை
அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு காடில் போட்டிருந்த அந்த செருப்பு சிவப்பாக மாறி இருந்தது. அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் கை நீட்டி அழுகிறார். என்ன அழுதார்? அஞ்சு பட்டாங்களே அப்படின்னு அழுது இன்னும் சொல்லி அழுதார்கள். அல்லாஹ் மீனி அஷ்குரு வகில்ல தகிலத்துக்கு ஹவானிகள் இறைவா, என்னுடைய சாதுத்திய தன்மையின் குறையை உங்களுக்கு நான் குறையும். மக்கள் நல்ல மக்கள் தான், ஆனா அவங்களுக்கு விளங்குற அளவுக்கு சொல்ற ஆற்றல் உங்களுக்கு. நான் நல்லா சொல்லியிருந்தா அந்த மக்கள் விளங்கி இருப்பார்கள். இறைவா, எனக்கு நல்லா சொல்ல முடியலேங்கிறதுக்காக என் மீது நீ கோபப்படாமல் இருந்தால் அது எனக்கு போதும். அல்லாஹ் இப்படி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ரோசம் வருகிறது, அவர்களை அழித்து வரும்படி அழுவது தவறல்ல, அது ஒரு கேவலமான விஷயம். அது யாருக்கு முன்னால் அழ வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை முழுமையாக ஒப்படைத்து அழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். லவ் அலிம்தும் மா அலம், நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் லலஹித்தும் கலீலன் வ லபகைத்தும் கஸீரா, நிறைய அழுவீங்க, குறையாக செஞ்சீங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, அழுகை அல்லாஹ் கொடுத்த நேர்மா. இந்த அழுகையின் மூலம் அல்லாஹ்வை நாம் நெருக்கத்தை அடையணும். எதை கொண்டு என்றால் அவனது அச்சத்தினால் அழுது. சகல் நேரத்தில் எந்திரிச்சு தனியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த ரமலான் இல்லையா, இன்னும் ஒரு சில நாட்கள் விரட்டு இருக்கிற நாட்கள் தான் இருக்கிறோம். உட்கார்ந்து அல்லாஹ் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நாம் செஞ்ச பாவங்களை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய வல்லமையை கொஞ்சம் நினைத்து மன்னிச்சிருந்தாங்க என்று நாம் ஒரு சொல் கண்ணீர் படித்தார். அல்லாஹ் அந்த ஒரு சொல் கண்ணீருக்கு அல்லாஹ் அரிசிக்கு கீழே நிலம் கொடுக்க தயாராக இருக்கிறார். இல்லை என்றால் நாளை மறுமையில் செல்லாமல் சொன்னாங்க, நரகத்தில் போடப்பட்டதற்கு பின்பாக நரகவாசிகள் விடுகிற கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த கண்ணீர் ஊற்றுப்பட்டு ரத்தமாக ஓடும். அவர்கள் விட்ட கண்ணீரில், விடுகிற கண்ணீரில் கப்பலை ஓட விட்டால் கப்பலும் ஓடும். அந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பலனும் இல்லை. அவர்கள் தங்கள் தீமையை ஒத்துக்கொள்வார்கள், ஆனால் அவர்களுக்கு நாசம் உண்டாகும். அங்கே வந்து அழுவதினால் எந்த பலனும் இல்லை என்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் அழுது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடு, அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகு. அல்லாஹ்வுக்கு முன்னால் கூடி குறுகி நின்று உனக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை என்று அல்லாஹ்விடத்திலே நாம் முழுமையாக ஒப்படைத்து அவனது வல்லமையை நினைத்து நமது பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு தேடுவோம். அந்த பழக்கத்தை இளமையிலிருந்தே கொண்டு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மக்களை அழுகையின் மூலம், இறை அச்சத்தினால் அழுவதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொருத்தி கொண்டார். அப்பேற்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் மனிதர்களை மாற்றி வருவாராக. வாஹ்தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெண்கள் பகுதியில் இருக்கிற அந்த கேள்வி ஆண்கள் பகுதியில் பெண்கள் நாம கேட்கணும். அவங்க பேசி வந்த சப்ஜெக்ட்ல ரெண்டு அப்படியா இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டார் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த 2 கண்கள் எவை? சரியான பதில். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே இத்தனை கூட்டத்தார்களுக்கு தன் அரிசுக்கு கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அந்த கூட்டத்தார்களுடைய எண்ணிக்கை அதுல நாம சொல்ல கூட்டத்தார்கள் இல்லையா? சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிற்கு சென்று திரும்புகின்ற போது அல்லாஹ்விடத்தில் எதை சொல்லி முறையிட்டார்? எதை சொல்லி முறையிட்டார்? அதாவது அவர்கள் முறைகிறது நான் இன்னும் அவர்களுக்கு நான் முறையாக நன்மை எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு எனக்கு வல்லமை பதில் ஓகே. அது அவங்க தான் சொல்ல முடியும். அதாவது என்னன்னா எங்களிடத்துல அந்த அளவுக்கு திறமை இல்லை. அவர்கள் நல்லவர்கள் தான், அவர்கள் நல்லவர்கள் தான். இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்து இன்னும் கூறக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடு. அது இல்லை, அதனால என் மீது கோபப்படாமல் இருந்தேன்னா அது எனக்கு போதுமானது. சரியா? பாரசீகத்தில் நடந்த போரில் சஹாபாக்களை பற்றி அந்த பாரசீக மன்னிடத்திலே வந்து சென்ற உளவாய் என்ன கூறினார்? அவங்க இரவு நேரத்தில் வந்து அழுவாங்க. காலையில போர் செஞ்சு எடுத்து போயிட்டாங்க. அழுவாங்கன்னா கஷ்டமா இருக்கிறது. இறைவனிடத்துல முயற்சி கிடைக்கணும். இரவு நேரத்திலே இறைவனிடத்தில் அனுபவர்களாகவும் போரிலே மரணாக்காலே வீரர்களாகவும் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல கேட்ட விஷயங்களை சொல்ல நாம் செய்த போக்கிலே நம் அனைவரும்